நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்துள்ள ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி திமுக அமைச்சர் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக கடிதம் எழுதியிருந்த நிலையில் நேருவின் மகன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்திருக்கும் சம்பவம் அமைச்சர் நேரு மீதான போக்கஸை கூர்மைப்படுத்தியுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற 2538 பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக அத்துறையை நிர்வகிக்கும் அமைச்சர் நேரு மீது அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது அமலாக்கத்துறை. மேலும் இந்த புகார் தொடர்பாக உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடங்கவும் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் கடிதம் எழுதியிருந்தது. இது தொடர்பாக பொறுப்பு டிஜிபி எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருந்து வந்த நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதியது அமலாக்கத்துறை. இந்த முறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்ந்து விடப்பட்ட டெண்டர்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் 1020 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி 258 பக்கங்கள் கொண்ட டிஜிட்டல் ஆதாரங்களையும் கடிதத்துடன் இணைத்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தது அமலாக்கத்துறை. இந்த முறை பொறுப்பு டிஜிபியுடன் சேர்த்து தமிழகத்தின் தலைமை செயலாளருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆவின் நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மின்வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என அனைத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே இனி பணியாளர் சேர்க்கை நடைபெறும் என 2022ஆம் ஆண்டு திமுகவின் நிதித்துறை அமைச்சராக பதவி வகித்த பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அப்படி இருக்கையில் இந்த அறிவிப்பிலிருந்து நகராட்சி நிர்வாகம் துறைக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை நகராட்சி நிர்வாகத்துறையே பணி நியமனம் செய்து கொண்டதில்தான் 888 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டி இருப்பது நேருவின் ஊழலை ஊர்ஜிதப்படுத்துவது போல் உள்ளது. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திடம் தாரை வார்க்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கலை எதிர்த்து போராடி வருகின்றனர். தூய்மை பணிகள் தனியார் மயமாக்கலுக்கு பின்னால் மிகப்பெரிய ஊழல் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் 1020 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஈடி கூறியிருப்பது தூய்மை பணிகள் தனியார் மயமாக்கலுக்கு பின்னால் இருக்கும் ஊழலை அப்பட்டமாக உறுதிப்படுத்துவது போல் உள்ளது. அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்த அமைச்சர் நேரு இது மத்திய அரசின் சூழ்ச்சி என கூறி சர்வசாதாரணமாக கடந்து போயிருந்தார். அதே நேரம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என மத்திய அரசை எச்சரித்து ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் நேரு விவகாரத்தில் ஒட்டுமொத்த அறிவாலயமும் சைலண்ட் மூடில் இருப்பது சந்தேகத்தையே கிளப்பியது. மத்திய அரசு ஓங்கி தும்மல் போட்டாலே அதில் மத்திய எதிர்ப்பு அரசியலை திணித்து ஆதாயம் தேட திமுக தவறியதில்லை. அப்படி இருக்கையில் சொந்த கட்சியின் சீனியர் அமைச்சர் மீதே வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய விவகாரத்தில் மட்டும் ஸ்டாலின் சப்த நாடியும் அடங்கி போய் கிடப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இந்த நிலையில்தான் திமுக எம்பியும் நேருவின் மகனுமான அருண் நேரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்திருப்பது டாஸ்மாக் விவகாரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தை சாக்காக வைத்து வெள்ளைக்கொடி ஏந்தி சென்று ஸ்டாலின் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த காட்சியின் ரீமேக் போல அமைந்துள்ளது. ஏற்கனவே திமுகவின் தலைமை பொறுப்பை கையில் எடுக்க துடிக்கும் உதயநிதியின் ரூட்டை கிளியர் செய்யும் விதமாக கட்சியில் சீனியர் மோஸ்டுகளை எல்லாம் ஓரங்கட்டி வருகிறது திமுக மேலிடம். உதயநிதி
உதயநிதியின் ரூட் கிளியர் செய்யும் அதே நேரம் அவரது படை தளபதியாக இருக்கும் அன்பில் மகேஷின் திருச்சி அரசியல் ரூட்டையும் கிளியர் செய்ய வேண்டிய கட்டாயமும் திமுக மேலிடத்துக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தே அமலாக்கத்துறை விவகாரத்தில் திமுக மேலிடம் நேருவை லாவகமாக கை கழுவி விட்டதாகவும் அதனால் அமலாக்கத்துறையை ஆஃப் செய்ய மகன் மூலம் டெல்லி மேலிடத்துடன் நேரடி டீலிங்கில் நேரு இறங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேரு மகனின் இந்த சந்திப்பு அமலாக்கத்துறை விவகாரத்தில் அவருக்கு கை கொடுத்ததோ இல்லையோ, திமுக கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய மத்திய எதிர்ப்பு பின்பத்தில் கல்லெறிந்து ஓட்டை போட்டுள்ளது.